சுவாமிநாதன் ஜோதிடரின் யூடியூப் சேனலில் இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல திருநள்ளாறு சென்றாலும் திருவாரூரை விடாதே என்ற தலைப்பில் ஒரு பதிவை எடுத்துட்டு வந்திருக்கேன். மக்களே, பதிவை ஸ்கிப் பண்ணாம கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுங்கள். அதற்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலில் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இப்போ பதிவுக்குள்ள போயிடலாம். எல்லோரையும் நடுங்க வைக்கும் சனி பகவானையே திருவாரூர் தியாகேஷ பெருமானை வணங்கி வென்றவர் தசரத மகாராஜா. அந்த கதையை இங்கு பார்ப்போம். தசரத மகாராஜாவுக்கு சனி தசை ஆரம்பிக்கின்ற வேளை. அப்போது மன்னரின் குலகுருவான வசிஷ்டர் அவரிடம், உங்களின் குலதெய்வம் சிவபெருமான் உள்ள திருவாரூர் சென்று சிவபெருமானை வழிபட்டால் உங்களை சனி நெருங்க மாட்டார் என்றார். அவ்வாறே தசரத மகாராஜாவும் திருவாரூர் வந்து கமலாய திருக்குளத்தில் நீராடினார். ஆரூர் சிவபெருமானை வழிபட்டார். அப்போது சனி பகவான் தசரத மகாராஜாவை பற்ற வந்தார். சிவபெருமானை வணங்கி வந்தால் ஏற்பட்ட துணிவினால் சனி பகவானை எதிர்த்து போரிட்டு வெற்றி பெற்றார் தசரதர். தன்னுடைய வாழ்வில் முதல் முறையாக தோல்வியை கண்ட சனி பகவானும் தசரதனிடம், என்ன வரம் கேட்டாலும் தருகிறேன், கேள் என்றார். உடனே தசரதர், சனி பகவானே, நீ உனது கடமையை செல்வனே செய்கின்றாய். உலக உயிர்களுக்கு சுக துக்கங்களின் வேறுபாட்டை உணர்த்தும் வகையிலேயே நீ செயல்படுகின்றாய். ஆனாலும் நீ அவர்களை பற்றுகின்ற காலத்தில் அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்பதை கவனிக்க வேண்டும். அண்ட சராசரங்களையும் படைத்து காத்து இறுதியில் சம்ஸ்காரமும் செய்யும் முழு முதற் கடவுள் திருவாரூரிலே வீற்றிருக்கும் சிவபெருமான். அவரை தஞ்சம் என்று சரணடைந்த பின்னாலே என்னை நீ துன்புறுத்த விரும்பினாய். அதனால்தான் உன்னோடு நான் போரிட்டேன். சிவன் அருளால் வென்றேன். எனவே திருவாரூர் வந்து கமலாலயத்தில் நீராடி தியாகேஷ பெருமானையும் உன்னையும் எவர் ஒருவர் வணங்கினாலும் அவர்களுக்கு நீ நல்லதே செய்ய வேண்டும், தீங்கு செய்யக்கூடாது என்று கேட்டார். சனி பகவானும் திருவாரூர் வருவரை தன்னுடைய கண்டக சனி, பாத சனி, அஷ்டம சனி, அந்தாஷ்டம சனி, மங்கு சனி என்று எந்த காலமானாலும் துன்புறுத்தாமல் நன்மையே செய்வதாக வரம் கொடுத்தார். அதனால்தான் திருநள்ளாறில் வழிபாட்டை முடித்த நல சக்கரவர்த்தியும் திருவாரூரில் சிவலிங்கத்தை பிரசிட்டை செய்தார். தன்னை இனியும் நவகிரகங்கள் துன்பப்படுத்தக்கூடாது என வேண்டிக் கொண்டார். இதையொட்டிதான் திருநள்ளாறு சென்றாலும் திருவாரூரை விடாதே என்னும் பழமொழி சொல்லப்பட்டு வருகின்றது. சனி பகவானால் பாதிக்கப்பட்டவர்கள் இத்திருத்தலம் சென்றால் சனி பகவானின் பாதிப்பு குறையும். ஆகவே மக்களே, திருநள்ளாறு சென்றாலும் திருவாரூரை விடாதீர்கள். திருவாரூருக்கு வந்து பகவானை பிரார்த்தனை செய்யுங்கள். சனி பகவானால் ஏற்படும் தடைகள் விலகும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.